எப்போ ஆச்சு வாழ்க்கையில நீங்க இப்படி யோசிச்சிருக்கிறீங்களா? என் வாழ்க்கை இவ்வளவுதானா? என் வாழ்க்கைக்கு வேற ஏதாச்சும் காரியங்கள் நான் செய்ய வேண்டியதாக இருக்கா? என் நோக்கம் என்னவா இருக்கு? கர்த்தரு என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த யோசனைகள் உங்களுக்கு எப்பாச்சும் வந்திருக்குங்களா? ஒரு தேவ ஊழியக்காரர் இப்படி சொல்லுகிறார். வாழ்க்கையில ஒரு பெரிய சோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "The greatest tragedy in life is not death." வாழ்க்கையில ஒரு பெரிய சோகம் என்பது மரணம் இல்லை என்று சொல்லுகிறார். அதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றாருன்னா, "லிவிங் வித்தவுட் நோயிங் why you were born is the greatest tragedy." ஏன் நான் இந்த உலகத்துல கர்த்தரால் அனுப்பப்பட்டேன்? என்னுடைய நோக்கம் என்ன என்னது அந்த அறிவு இல்லாம வாழுகிறது தான் வாழ்க்கையில் இருக்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு சோகம் என்று சொல்லுகிறார். அப்போ உண்மையான திருப்தி, உண்மையான வாழ்க்கையில் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோக்கத்தை நாம் அறியும் போது, கர்த்தர் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறாரு, எதற்காக என்னை கர்த்தர் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறாரு நான் அறியும் போதே ஒரு முழு திருப்தியில நம்ம வாழ தொடங்குறோம். அந்த நோக்கத்துக்கு நேரா நம்ம ஓட தொடங்குறோம். இந்த காலை வேளையில இந்த கைரோஸ் வீடியோ நீங்க எங்களோடு சேர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த மாதம் ஒரு புது காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். நம்ம நோக்கம் என்னவா இருக்குது என்று கர்த்தர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி அந்த நோக்கத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு வர போகிறார். இந்த மாதம் எல்லா வீடியோஸும் நீங்க பாருங்க. தினந்தோறும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நாம் இந்த காரியங்களை பார்க்கும் போதே அநேக வேத புத்தகத்தில் இருக்கிற குணாதிசயங்களை, கேரக்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். மனுஷர்களை பார்க்க போகிறோம். எப்படி கர்த்தருடைய நோக்கம் அவங்களை தொட்டது, அவர்கள் அதுக்கு எப்படி பிரதியுத்தரம் கொடுத்தாங்க, அதே போல நம்மளையும் கர்த்தருடைய நோக்கம் எப்படி தொடுகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோக்கத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள நம்மள நம்ம பார்க்கிற விதம் நிச்சயமாக மாறும். நம்ம கதையை நம்ம கவனிக்கிற விதம் மாறும். கர்த்தரை நம்ம பார்க்கிற விதம் நிச்சயமாக மாறும். வாங்க இந்த மாதமெல்லாம் இந்த தியானத்துக்குள்ளாக நம்ம போகிறோம். இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். வேத புத்தகத்துல அநேக நபர்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற நோக்கம், அந்த நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கையில பயங்கள் ஏறெடுக்கிறது பார்க்கிறோம். ஐயோ, நான் தோத்து போவேனா என்ற சில யோசனைகள், கவலைகள் அவங்களுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சில சந்தேகங்கள் நான் இதை என்னால் செய்து முடிக்க முடியுமா என்ற சில சந்தேகங்கள் வருது நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய நோக்கம் அவங்களை எப்படி பலப்படுத்துது, எப்படி அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறது என்றும் நாம் இந்த மாதம் தியானிக்க போகிறோம். நோக்கத்தை குறித்து சில காரியங்களை நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கிறோம், நோக்கம் என்பது சிருஷ்டிப்பிலேயே தேவன் கொண்டு வருகிற ஒரு காரியமா இருக்குது. என்னோட வாசிங்க எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்னே உன்னை நான் அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்குள்ளே தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பாருங்க, எரேமியாவுக்கு கர்த்தர் என்ன வச்சிருந்தாருங்க, அவன் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும் என்று. அது அவனுடைய நோக்கமா இருந்தது. அந்த நோக்கத்தை கர்த்தர் எப்போ அவனுக்கு கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, தாயின் கர்ப்பத்துல உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு முன்பதாகவே தேசங்களுக்கு நீ தீர்க்கதரிசியா இருப்பாய் என்று நான் உன்னை சுத்திகரித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இங்க இருக்கிற இன்னைக்கு வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எல்லாருமே தாயின் கருவிலேயே கர்த்தர் உங்க நோக்கத்தை அவர் தீர்மானிச்சு இருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்மானித்தவர் என்ன பண்றாரு? எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காகங்க? நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். முன்னவே ஆண்டவர் என்னத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறாருங்க? இந்த நோக்கத்துல, இந்த நற்கிரியைகளை நீங்க நடக்க, கர்த்தருடைய செய்கையாக நீங்க செயல்பட கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? உங்களை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நோக்கம் என்பது நான் உருவாக்கப்பட முன்பதாகவே, நான் இந்த உலகத்துல வரத்துக்கு முன்பதாகவே, என்னுடைய முதல் மூச்சுக்கு முன்பதாகவே கர்த்தர் தீர்மானித்தது தான் நோக்கம். அதற்காக தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னோம், பெரிய சோகம் என்ன தெரியுங்களா? நோக்கத்தை அறியாமல் இந்த உலகத்துல வாழுகிறது தான் பெரிய சோகம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க? இந்த நோக்கத்தை வெளிப்படுத்துறவராக இருக்கிறார். வாசிங்க என்னோட நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம்,
ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைக்கும். பாருங்க, நம்ம எவ்வளவு யோசனைகள் நமக்கு நேரா நம்ம வச்சிருக்கலாம். we can have our own plans. ஆனா கர்த்தருடைய யோசனை நிலைக்கும். அவர் ஒரு யோசனை நம்மளுக்காக வச்சிருக்கிறாரு. வாசிங்க கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்க, நம்மளுக்கு ஒரு யோசனை நம்மளுக்குள்ள இருக்கலாங்க. ஆனா எல்லாவற்றையும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருங்க, எல்லாவற்றையும் அவருக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவருடைய திட்டத்துக்குறோ நம்ம வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற திட்டம்க்குறோ அவருக்குள்ளாக இருக்கிறது. அவரோட நம்ம நெருங்கி வாழும் போது என்ன ஆகுதுங்க, நோக்கத்தோட நம்மளை சிருஷ்டித்தவரு நோக்கத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துறவரா இருக்கிறார். அவருடைய யோசனை ஏன் பிளான் இல்லை, ஏன் யோசனை இல்லை, அவருடைய யோசனை அது நிலைக்கும். அது நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துறவராக தேவன் இருக்கிறார். வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கும் போது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க, மரியாளுக்கு குழந்தை பிறக்க போகிறது, கிறிஸ்து இயேசு வரப்போகிறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு, நோக்கத்தை அறிவிக்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். முன்கூட்டி ஆண்டவர் என்ன பண்றாருங்க, வந்து என்ன நடக்க போகிறது, எப்படி நடக்கணும், அவங்க எங்க போகணும், எங்க வாழணும், சகலவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிட்டி நம்ம வாழும் போத, நம்ம செவி திறந்திருக்கும் போத கர்த்தருடைய சத்தம் கேட்கும், நோக்கத்தை வெளிப்படுத்துறவரா இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், பிரசங்கி 12வது அதிகாரம் 13வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 12வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போத பிரசங்கியில அவர் ஒரு காரியத்தை தொடங்குறாரு. 1வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறாரு, உன் வாலிப நாட்களை நீ சிருஷ்டிகர் நினை. ஏன் சிருஷ்டிகர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, சிருஷ்டிப்புலேயே என் நோக்கத்தை எனக்குள்ளாக வைத்து என்னை உலகத்துக்குள்ள அமைச்சிருக்கிறார். நான் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, தெளிவாக என் நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. காரியத்தின் கடைத்தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு நாம் பயந்து அவர் கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் அப்படி கனப்படுத்தும் போது கர்த்தர் என்ன பண்றாருங்க, நம்மளோடு இருந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, இங்க அநேக மனுஷருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது அந்த பிரசங்கி 12வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, அந்த வயசான நிலைமையில இருக்கும் போத, கை கால் ஆடும் போத, பல்லு ஆடும் போத, நீ கர்த்தரை தேடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுகிறார். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையை அவங்க வீணடிச்சிருக்கிறாங்க, அவங்க நேரங்களை அவங்க வீணடிச்சிருக்கிறாங்க. நோக்கம் இல்லாத வாழ்றவங்க இப்படிதான் நேரங்களை வீணடிப்பாங்க. நோக்கம் இல்லாத வாழ்றவங்க ஒரு கன்ஃபியூஷன்ல, ஒரு குழப்பத்திலேயே வாழ்வாங்க, என்ன செய்யணும்ட்டு அறியாம அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நோக்கம் இல்லாத வாழ்றவங்க வாழ்க்கையை பாருங்க, அப்பப்போ அடிக்கடி சோர்வுல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நோக்கம் இருக்கும் போத சோர்வுக்கு இடம் வராது. நோக்கம் இருக்கும் போத சோர்வு இருந்தா கூட அந்த சோர்வுல நம்மளை எழுப்பி அதை என்ன பண்ணும், நம்மளை ஓட வைக்கும். நம்ம தரிசனத்துக்கு நேரா நம்மளை ஓட வைக்கும். நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நேரா நம்மளை ஓட வைக்கும். ஒரு சுறுசுறுப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கும். நோக்கம் இல்லாதவங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வெறுமையில வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு ரிசல்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஒரு வெறுமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும், இல்லைங்களா? கர்த்தருக்கு பயந்து அவரோட நான் நடக்கும் போத, அவரை நான் பின்பற்றும் போத அவர் என்ன பண்றாருங்க, நமக்கு நோக்கத்தை வெளிப்படுத்துறவரா இருக்கிறார். கடைசியாக ஹபக்கூக் 2வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு தெளிவாக இந்த இடத்துல பேசுறாரு பாருங்களேன், இல்லைங்களா? நோக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த நோக்கம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தரிசனத்தை பிறக்க வைக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம தாயின் கருவில நம்ம உருவாக்குறதுக்கு முன்பதாகவே நம்ம பாடுறோம், இல்லைங்களா? இன்னும் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா தரிசனம் உருவானது, இல்லைங்களா? நோக்கம் இருக்கிற இடத்துல தரிசனம் உருவாக்கும். நோக்கம் இருக்கிற இடத்துல தரிசனம் பிறக்கப்படும். தரிசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எழுதி வைத்து அதன் பிரகாரம் நீ நடு.
இல்லைங்களா? இந்த தரிசனம் இல்லாத இடத்துல நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்போ நோக்கம் இல்லாத இடத்துல என்ன நடக்குது என்று பார்த்தீங்கன்னா, அந்த தரிசனம் இல்ல. தரிசனம் இல்லைன்னா மார்க்கம் இல்லைங்க. there is no direction if there is no vision. அல்லேலூயா. தரிசனம் இல்லைன்னா ஒரு ஃபோக்கஸ் இல்லாம ஆயிடுங்க. தரிசனம் இல்லைன்னா எழும்பி ஓட ஒரு மோட்டிவேஷன் இல்லாம ஆயிடுங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், இந்த நோக்கத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய நோக்கம் என்ன? கர்த்தர்கிட்ட நம்ம நெருங்கி வரும்போது, கர்த்தருக்கு நம்ம செவிகள் திறந்து இருக்கும் போதே, கர்த்தாவே எனக்கு காட்டுங்க நம்ம உன்னிப்பா ஜெபிக்கும் போதே கர்த்தர் நம்ம நோக்கத்தை காட்டுறவராக இருக்கிறார். நம்ம பெருக்கிறதுக்கு முன்பதாகவே தீர்மானித்தவர் நோக்கத்துல நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம இந்த காலை வேளையில ஜெபிக்கலாம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஜூலை மாதமெல்லாம் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நோக்கம், தேவன் கொண்டு வருகிற ஆயத்தங்களுக்குள்ளாக நாங்கள் உற்சாக பெற, ஆண்டவரே நாங்கள் தரிசனத்தை நோக்கி ஓடுகிற மக்களா இருக்க எங்களுக்கு ஒரு புது பலன் உண்டாகட்டும். தேவனுடைய கருத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமக்கு துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நோக்கத்துல அவர் மகிமைக்காக நாம் நடப்போம். ஆமென்.